ஹலோ காய்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலாக இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SketchUp மாடல் வந்து 3ds Maxக்கு எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறத மெயினாக யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா SketchUpல வந்து நிறையா மாடல்ஸ் வந்து ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம் வேறு ஹவுஸில் இருந்து. நான் இங்கே ஒரு மாடல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாடல் நான் அப்படியே 3ds Maxில் கொண்டு போனோம் அப்படின்னா, நார்மலாக வந்து FBX ஃபார்மேட், OBJ ஃபார்மேட் அது வச்சு தான் வந்து கொண்டு போவாங்க. பட் இங்கே ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. அது வந்து யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணாலே போதும், ஈஸியாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஸ்கிரிப்ட் வந்து நான் லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று வந்து 3ds Maxில் வந்து லோட் பண்ணணும், இன்னொரு ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா SketchUpல வந்து லோட் பண்ணணும். இந்த 2 ஸ்கிரிப்ட்டுமே எப்படி லோட் பண்ணுறதுங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். SketchUpல எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. இதில் போயிட்டிங்கன்னா எக்ஸ்டென்ஸ் மேனேஜர்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து இன்ஸ்டால் எக்ஸ்டென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ப்ரௌஸ் பண்ண சொல்லும். உங்களோட ஃபைலை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிரும். அதுக்கப்புறம் இதை எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஓப்பன் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும், இந்த இடத்துல வந்துருக்கு பார்த்தீங்களா. இது எங்கே பார்க்கலாம்னா எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறதுல கடைசியாக பார்த்தீங்கன்னா காப்பி டு 3ds Max அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துருச்சா, இந்த இடத்துல இருக்கும். இப்போ நான் ஒரு மாடல் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாடல் எங்கே எடுத்திருக்கேன்னா 3D வேர்ஹவுஸ்லேருந்து எடுத்திருக்கேன். 3D வேர்ஹவுஸ் எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் மெனுவில் விண்டோ அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் 3D வேர்ஹவுஸ்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நிறையா மாடல்ஸ் இருக்கும். நம்மளுக்கு பிடிச்சதை வந்து இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஜஸ்ட் ஓப்பன் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும், டவுன்லோட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துடும். சரி, இதை வந்து மேக்ஸில் எப்படி கொண்டு வரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. ஜஸ்ட் இந்த ஸ்கிரிப்டை ட்ராக் பண்ணி மேக்ஸில் வியூபோர்ட்டில் வந்து போட்டுருங்க. இப்போ இன்ஸ்டால் கேட்கும், ஜஸ்ட் இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்துட்டா போதும், இன்ஸ்டால் ஆகிரும். ஓகே மட்டும் கொடுத்துருங்க. இப்போ இது வந்து ஃபுல்லாகவே வந்து இன்ஸ்டால் ஆகிருச்சு. இப்போ நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சரி, ஒவ்வொரு டைமுமே வந்து அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண முடியாது. அதனால் மெயின் மெனுவில் கஸ்டமைஸ் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா கஸ்டம் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, இதை கிளிக் பண்ணிடுங்க. இதில் வந்து டூல் பார் அப்படிங்கிறதுல போயிட்டிங்கன்னா, இதில் கேட்டகரி பார்த்தீங்கன்னா D95 டிசைன் அப்படின்னு ஒன்று இருக்குங்க, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணனவே அந்த காப்பி பேஸ்ட்டு இது வந்துருச்சுங்களா. ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணி கொண்டு வந்து நம்மளோட மெயின் மெனுவில் ஏதாச்சும் ஒரு இடத்துல போட்டுருங்க. இந்த இடத்துல க்ரியேட் ஆகிரும். இதையும் தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல போட்டுறேன். இப்போ 2 ஆப்ஜெக்ட் வந்துச்சு. இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ அங்கே காப்பி பண்ணியாச்சு. இங்கே ஜஸ்ட் பேஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதுலேயும் வந்து டிஃபால்ட்டு இல்லை கர்வன் மறுபடியும் எல்லாமே கொடுத்துட்டு பேஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து SketchUp மாடல் வந்து 3ds Maxில் பேஸ்ட் ஆகிரும். இப்போ இந்த மாடலை ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுங்கள். செலெக்ஷன் டூல் வச்சுட்டு எக்ஸ்டென்ஷனில் காப்பி டு 3ds Max. 3ds Maxில் வந்துட்டு பேஸ்ட் ஃப்ரம் SketchUp அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான். இங்கே வந்து பேஸ்ட் ஆகிரும். இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட பேசிக் டு ப்ரொஃபஷனல் லெவலில் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் ஆர் ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நிறையா ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்குது. கண்டிப்பாக அது 100%க்கு 200% உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நான் அப்லோட் பண்ணுற வீடியோ கண்டினியூவாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை எனேபிள் பண்ணுங்கள். வாழ்க தமிழ்.